பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த அந்த 4 பகுதிகளிலுமே ஒளியை குறித்து நாம் இன்றைக்கு பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தலைப்பு இன்றைக்கு விளக்கு தண்டின் மேல் ஒளி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசித்த 4 பகுதிகளிலுமே அதை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தைகளால் பதியப்பட்ட செய்தியினுடைய சுருக்கம் சொல்லி நான் செய்திகளுக்கு கடந்துலாம் நினைக்கிறேன். முதல்ல உலகத்தினுடைய தொடக்கம் முதல் ஆதியாகத்துக்கு வாசித்து பாருங்க. 3ஆம் வாசித்து பாருங்க. ஆதியாகம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். உலகத்தின் தொடக்கமே முதல் வார்த்தையாக ஒழிக்கப்படுகின்ற அந்த வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே வானங்களும் பூமியும் நீர்த்துளர்களும் சூழ்ந்திருந்த அந்த வேளையிலே அனைத்துக்கும் ஆதாரமாக என்ன படைக்கிறார் என்றால் ஒளியை படைக்கிறாண்டவாய் காணப்படுகிறார். அனைத்துக்கும் இன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒளி அங்கு அமைக்கப்படுகிறது. இந்த ஒளியானது நம்முடைய வாழ்வுக்கும் வீட்டுக்கும் இறை பிரசனத்திற்கும் இறைவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒளி நமக்கு திருமறையிலே வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் நிறைய குறிப்புகளிலே விளக்கை குறித்து அங்கே பதிய வைக்கப்பட்டுள்ளது. கடவுளையும் இஸ்ரவேல் மக்களையும் அங்கே குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த ஒளி யாரை குறித்தது என்றால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி என்று குறிப்பிடப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி என்று குறிப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தமது போதனைகளிலும் கூட இந்த ஒளியை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். இந்த ஒளியை குறித்து நிறைய உருவகத்தை அங்கே வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒளி யாரை குறித்தது என்றால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே வாசம் செய்ய வேண்டும். யார் இருக்கிறது போல ஆண்டவன் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே வாசம் செய்ய வேண்டும். இது மனிதர்களை குறித்து அங்கே மையப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய கூற்றுப்படி நமது மதிப்பீடுகளால் நிறைந்ததோடு ஒளியாக இந்த சமூக உறவுகளில் நாம் ஒளிர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பப்படுகிறார். பிரியமானவர்களே, எப்படி முன்னுதாரணமாக கப்பலுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த கலங்கரை விளக்கம் நாம் நிறைய பார்க்கிறோம். கலங்கரை விளக்கத்தை போட்டு அங்கே நின்று பார்த்தோம்னா கப்பலுக்கு வழிகாட்டியாக இருக்கு. அது போல நாமும் இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்துக்கு, நமது பகுதி வாழ் மக்களுக்கு நாம் ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருட்டிலே ஒரு வாகனம் செல்லும் போது மின் விளக்குகளால், அதிலே ஒரு பஸ் போகும்போது அதில் எரிகிற அந்த விளக்குகளால் வழிகாட்டி செல்கிற போது நாமும் இந்த சமுதாய மக்களுக்கு வழிகாட்டியாக கிறிஸ்துவனுடைய ஆடையை தரித்திருக்கின்ற நாம், அந்த ஒளியை நாம் உட்பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற நாம், அந்த ஒளி பிரதிபலிக்கிற ஒளியாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இல்லையா? பிரியமானவர்களே, வாசித்த அந்த முதல் பகுதியில் கூட சக்கரியா இறைவாக்கினர் மூலமாக அந்த பாபிலோனிய சிறை இருப்புக்கு பின்பு அந்த யூதேய நாட்டிலே அங்கே எருசலேமிலே கட்டப்படுகிற அந்த ஆலயத்தை குறித்து அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை விதைத்து திருப்பணியாளர்களுக்கு அங்கே ஒரு கட்டளை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது பகுதியாக பொன் ஆபரணங்களை நெருப்பில் புறமிடுவது போல நமது மதிப்பீடுகளை கர்த்தர் புறமிடுவார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நமது நற்செயல்கள் மூலமாக சமுதாயத்திலே மனிதர்கள் முன்பு நாம் மிளிர வேண்டும்.
ஒளிர வேண்டும் என்பதை அழகாக நமக்கு வேதத்திலே பதிய வைக்கப்பட்டுள்ளது. மக்களே, நம்முடைய கடவுள் அக்கினிமயமானவர். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையது. அவருடைய முகம் வல்லமையால் பிரகாசிக்கிற முகமாக இருக்கிறது. எப்படி சூரியன் எப்படி நமக்கு பிரகாசித்து அந்த ஒளியை கொடுக்கிறதோ அப்படியாக முகம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் முழு சரீரமும் அக்னி, அவருடைய சிங்காசனம் அக்னியாக காணப்படுகிறது. நாம் அறிந்து கொள்கிறோம் மக்களே. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அக்னி ஸ்தம்பமாகவும் முச்சிலே எரிகிற அக்னி சுவாலையாகவும் மின்னலைகளை போல கடந்து போகக்கூடிய கடவுளாக செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தந்தையாகிய கடவுள் தம் மைந்தனாகிய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளியாக படைவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒளி பிறந்தது. அந்த ஒளி வார்த்தையானது. அந்த வார்த்தை மாம்சமானது. அது யார் என்றால் அதுவே இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றான மெய்யான ஒளியாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி பிறந்தது. அந்த ஒளி வார்த்தையானது. அந்த வார்த்தை எப்படியானது? மாம்சமானது. அந்த மாம்சம் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளி என்று நாம் உண்மையாகவே நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய இறைமக்களே, மெய்யான ஒளி என்பது உண்மையான ஒளி. யோவான் எழுதின புத்தகம் 1:9 யாரும் வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 9, 1ஆம் அதிகாரம் 14. நானே அந்த மெய்யான ஒளி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கேன், என்னை பின்பற்றுங்கள், திருவிழியை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை இருளிலே உட்கார அவர் நினைப்பதில்லை. நம்மை பிரகாசமாக சமுதாயத்தை ஒளிர வேண்டும் என்று அவர் விரும்புகிற கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி சிங்கம் குட்டிகள் சிங்கத்தை போல, எப்படி ஒரு சிங்கத்தின் குட்டிகள் எப்படி இருக்குது, அது சிங்கத்தை போல இருக்கும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டுமா? பிரகாசமாக. இந்த விளக்கு எப்படி எரிந்து கொண்டிருப்பார்? பிரகாசமாக எரியுதுல்ல, அந்த மாதிரிதான் நாமும் அவரை அறிந்திருக்கிற நாமும் கூட பிரகாசமாக ஒளிர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமாக, அடுத்த சென்ற வருடத்திலே நான் இதே தலைப்பிலே 3 குறிப்புகளை நான் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் ஏதாவது இருக்கிறதா? அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். சரி, நான் நினைவுபடுத்துகிறேன். பிரகாசிக்கிற ஒளி, 2ஆவதாக பிரகாசிப்பிக்கிற ஒளி, 3ஆவதாக பிரதிபலிக்கிற ஒளியை குறித்து நாம் சிந்தனை செய்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இப்படியாக 3 பகுதிகளை நாம் நிறைவு செய்து கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த முதலாவது வாசித்த அந்த பகுதி ஒளிராத விளக்கு, பராமரிக்கப்படாத விளக்கு. அதை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி யாரெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்று அங்கே சக்கரியா இறைவாக்கின் மூலமாக அங்கே சொல்லப்பட்டதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். பிரியமானவர்களே, 2ஆவதாக கடவுளே வெளிப்படுத்தும் மொழியாக நம்மை தூய்மைப்படுத்துகிற கடவுளாக அங்கே செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. 3ஆவதாக நமது நற்செயல்கள் மூலமாக நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே சமுதாயத்திலே வாழ்ந்த பகுதியை நம்ம அண்டை பக்க வீட்டுகளிலே வாழ்வு பிரகாசமாக ஒளிமயமான இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற வழியாக வாழ நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னுடைய மக்களே, வாசிக்க கேட்ட முதலாம் பகுதியில் கூட 4ஆம் அதிகாரம் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட வாக்கியங்கள் விளக்கு தண்டை குறித்தும் ஒளிவு மர கண்டலை குறித்தும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே சக்கரியா கண்ட திருக்காட்சி எப்படி என்றால், அங்கே திருக்காட்சிகள் என்றால் சக்கரியா பகுதி முழுவதுமே அங்கே அந்த 1 முதல் 14 அதிகாரங்களை கொண்ட அந்த வாக்கிய அந்த அதிகாரங்கள் எல்லாமே அவர் கண்ட அந்த திருக்காட்சிகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே
முன்பு 3 திருக்காட்சிகளை கண்டு அந்த சக்கரியா இறைவாக்கினர் இதை 4வதாக காணக்கூடிய ஒரு திருக்காட்சி. அதுக்கு முன்பு என்ன அப்படின்னா 3 திருக்காட்சிகள் என்ன அப்படின்னா நீங்க 1வது இருந்து 3 அதிகாரம் படிச்சு பார்த்தால் அவர் சொல்லப்பட்டிருக்கான். யார் இந்த வசனத்தை அவர் சொல்றாருன்னா, ஏற்கனவே அங்கே மூதாதையருக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், மனம் திரும்ப மறுபடியும் அழைக்கிற அந்த வார்த்தைகள், நான் மூதாதையருக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நீங்க மனம் திரும்பி வர வேணும்னு சொல்லிட்டு, ஆனாலும் கூட நீங்க மனம் திரும்ப முடியல. உங்களால என்னுடைய இறைவாக்கியங்களை வைத்து நான் உங்களுக்கு என்னுடைய அழைப்பை கொடுத்தேன், ஆனாலும் நீங்க மனம் திரும்பல. அதுல சகரியா முதல் அதிகாரத்திலே அந்த அதிகாரத்தை நாம் படித்தோம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க மறுபடியுமாக நான் அழைக்கிற அந்த எருசலேமுடைய ஆலயத்தை கட்ட நீங்கள் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிற கடவுளாக இருக்கிறார். கடவுள் எல்லையற்ற அன்பு கொண்டவர். ஆனால் மனிதன் ஒரு வட்டத்துக்குள்ளே வரையப்பட்ட மனிதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் தம்மை வெளிப்படுத்தாத வரைக்கும், அவர் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருபோதும் அவரை நாம் அறிய முடியாது. அல்லேலூயா. அவரை நாம் ஆய்ந்து புரிந்து செயல்படுதல் மிக மிக அவசியம். அவருடைய அருள் இருந்தால்தான் நாம் அவருடைய ராஜ்யத்தை அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு அவர் அருள் இல்லை என்றால் கூட பரவாயில்லை. இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற போல்தான் இன்றைக்கு எல்லார் கையிலும் இவ்வளவுமாக மாறிவிட்டது. கடவுள் அருள் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற அந்த மொபைல் போன் தான் இன்றைக்கு எல்லார் கையிலும் இருக்கிற உலகமாக மாறிவிட்டது. அப்படி இல்லை, கடவுள் அருள் இருந்தால்தான் நாம் அவருடைய பரமான நிலையத்தை நாம் முயற்சி செய்ய அடைவோம் என்று சந்தேகமில்லை. எல்லாவற்றையும் கடவுள் தன்னை இயற்கையான கனவுகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, வேதவசனங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரவாசிக்கும் தன்மையுடைய ஆண்டவராகிய காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வேலையை விவரிக்க வேதாகம ஆசிரியர்கள் இதை என்ன பதிய வைக்கப்பட்டது என்றால், வெளிச்சம் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வெளிச்சம் என்ற இந்த வாக்கியம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதாக அமைய பெற்றுள்ளது. இதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, சக்கரியா இறைவாக்கினர் என்பவர் பாபிலோனிய சிறை இறப்புக்கு பின், அதாவது யூதாவின் மறுசீரமைப்பு போது வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு அருளப்பட்ட அந்த இறைவாக்கு என்ன என்பதுதான் நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய இறைவாக்களை ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நான் உங்களுக்கு என்னுடைய இறைவாக்கின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், ஆனாலும் நீங்கள் இன்னும் மனம் திரும்பி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனம் இல்லையே. அன்றைக்கு மூதாதையர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய செயல்படவில்லையா? இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய செயல்படவில்லையா? இன்றைக்கு மூதாதையர்களோடு இருக்கார்களா? இறைவாக்கினர் உங்களோடு இருக்கார்களா? இல்லையே. நீ சொல்லிட்டேன், நீ இன்னும் அதிலே இருக்கிறீங்க, இன்னும் அந்த பாவ வாழ்க்கை விட்டு இன்னும் நீங்க வரலையே. நீங்க மனம் திரும்பி வாங்க என்று அழைக்கிற கடவுளா இருக்கிறார். கடவுள் எப்போதுமே எல்லையற்ற அன்பு கொண்டவர்களுடைய மக்களை, அவர் அன்பு மிக மிக பெரிதான அன்புமா. எந்த கடவுளாவது அப்படி அழைக்கிற கடவுளாக இருப்பார்களா? வாங்க, பாவத்தில் விழுந்து போயிட்டீங்க, இந்த பாவமெல்லாம் நான் உங்களை எடுத்து நான் ஜெயிச்சிட்டேன், உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், நீ மனம் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கிற கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்போதுமே எல்லையற்ற அன்பு கொண்டவராக இருக்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையில் கூட தீய நெறிகளையும் தீய செயல்களையும் விட்டு வாருங்கள் என்று அழைக்கிற கடவுளாய் காணப்படுகிறார். அப்பொழுது
இந்த தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இல்லை. ஆனால் புதியதாக இறைவாக்கின் மூலமாக மறுபடியுமாக உங்களை அழைக்கிற தேவனாய் காணப்படுகிறார்கள். இறை வாக்குபவர்கள் எனது வேலைக்காரர். நம்மளாம் யாருன்னா இறை வாக்குபவர்கள் தான் வேலைக்காரர் சொல்றாரு. அப்ப நம்மளாம் யாரு? நாமும் அவருக்கு சொல்லுங்க, நாமும் அவருக்கு பணிவிடைக்காரர்கள் தான். அப்படி பணிவிடைக்காரர் இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க இருக்க மாட்டீங்க போலதான் இருக்குது. அமைதியா உட்கார்ந்துருக்கா பார்த்தா நாம் எல்லாம் இறைவனுக்கு பணி செய்கிற பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுமா? நீங்க உற்சாகப்பட வேண்டும் என்றால் அல்லேலூயா சொல்றாங்க. நீ அமைதியா உட்கார்ந்து சொல்லுங்க. நாமும் இறை மக்களே, அவருடைய இறை மக்களே. அவர் எப்படி மனிதனாக உலகத்திலே நம் மனித சாயலை எடுத்துக்கொண்டாரோ நாமளும் அவர் மாதிரி நம்ம உருவத்தை நம்ம வச்சிருக்கிறார். அதனால்தான் அவர் ஒளியிலிருந்து போல் நாமும் ஒளியில் நடக்க வேண்டும் என்று அங்கு பதிய வைக்கப்பட்டுள்ளது வேதவசனத்தில். அப்படிதான் நாமும் இறை மக்களாய் அவருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இறை வாக்குறுப்புகள் எனது வேலைக்காரர். நான் எனது வார்த்தைகளையும் சட்டங்களையும் போதனைகளையும் அவர்களை பயன்படுத்தி உன் முற்புதாரத்திற்கு நான் சொன்னேன். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறையில அவன் இன்னும் விடுபட்டு வரல. என்ன கண்டிக்கிற கடவுளாக காணப்படுகிறார். தண்டனையே கொடுப்பார். சும்மா அவனை விட்டு தண்டனையே கொடுப்பார். கோபாலுக்கு நிறைந்த கடவுள் அவர். தண்டனையும் நம்மளை கொடுத்துருவார். அதை நம்ம எப்படி தப்பித்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மீண்டும் மீண்டும் மனம் திரும்புவதற்கு அழைக்கப்படுகிற கடவுள் அங்கே இறைவாக்கின் மூலமாக 3 திருக்காட்சிகளை கண்ட அந்த சக்கரையா இறைவாக்கினர் 4வதாக விளக்கு தண்டை குறித்து காண்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே வசனங்கள் என்ன சொல்லப்பட்டது? 2, 3, 4 வாசிக்க வேண்டாம். அது குறிப்புகளை எழுதி வைத்துள்ளது. 2, 3, 4 இதே இறைவாக்கினர் கண்ட திருக்காட்சி ஒருவராலும் பராமரிக்கப்படாத இருந்த அந்த விளக்குகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய இறைமக்களே, அங்கே தூதன் கேட்கின்றார், இது என்னவென்று உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. சொப்பனத்தில் அவர் ஆழ்ந்து தூங்கி முடிக்கிறாரு. ஒரு கனவு காண்றாரு. தூதன் வந்து எழுப்புறாரு. சொப்பத்தை வந்து எழுப்புறாரு. சொப்பத்தை எழுந்து முடிக்கிறான். அப்பொழுது கேட்கிறார், இது என்ன உனக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. நாமளும் என்ன பண்ணுவோம்? தூக்கத்தில் எழுந்து யாரும் ஒரு கேள்வி கேட்டோம்னா பிடிக்கும். அது கூட தான் அந்த இறைவாக்கியம் கூட தூதன் எழுப்பி கேள்வி கேட்கும்போது முடிச்சிருப்பா. ஏன்னா அவரும் ஒரு மனிதன் தானே. ஆனால் அந்த இறைவாக்கினர் மூலமாக அங்கே சொல்லப்பட்ட அந்த சிறுபான்மையினருக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வசனம் என்று அங்கே சொல்லப்பட்ட 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. பெரும்பாலே அப்படின்ற யார் அப்படின்னா அவர் கடவுளுடைய பிரதிநிதி. நாமெல்லாம் கூட கடவுளுடைய பிரதிநிதி தான். இன்றைக்கு அந்த பெரும்பாலே என்பது கடவுளுடைய பிரதிநிதி. இதுவரை நாட்டிலே ஆளுநராக இருந்த ஒரு கவர்னர், ஆளுகை செய்கிற ஒரு மனிதன், ஒரு தலைமை பொறுப்பாளர். அவருக்கு ஆண்டவருடைய கட்டளை இறைவாக்கினத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறவர்களை அழைத்து மனம் திரும்ப அழைத்து கொண்டு வந்து அங்கே எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் அவன் கட்டுவான். பாருங்க எப்படி சொல்லிடுறாரு பாரு. நம்மளாம் இங்க யாரை கட்டணும்? சமுதாயத்தில் இருக்கிறவங்கள நம்மெல்லாம் அவர் ஒளியை பெற்றுக்கொண்டு நம்மளாம் சமுதாயத்தை கட்டி கொண்டே வரணும். நம்ம யாருக்கும் கட்ட முயற்சிக்க மாட்டோம். அழகான ஒரு ஆலயத்தை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லையா? அழகான ஆலயத்தை நாம் கட்டிக்கொள்ள முற்படுகிறோமே, சந்தோஷம்தான். ஆனாலும் சமுதாயத்திலே இன்னும் விளிம்புகளில் இருக்கிற ஓடக்கட்டப்பட்டிருக்கிற மக்கள் இடத்திலே நம்மளுடைய ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது? அவங்க நாம் எப்படி அந்த இதிலிருந்து கட்டமைக்கப்பட்டதை கொண்டு வந்து நாம் மட்டுமல்ல, அவர்களும் அந்த ஒளியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் மட்டும் பிரகாசிக்க கூடாது, அவர்களும் பிரகாசிக்க வேண்டும். அவர்களும் உள்ளே அழைத்து வர வேண்டும்.
அவர்களும் கடவுள் மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த ஒளியை அவரும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். பாருங்கள், இங்கே 8ஆம் வசனத்திலே எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த 2 ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்டது. அவன் கையினாலே இதை முடித்து தீர்க்கவும் அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்றும் அறிவாய். இதுல செருபாபேல் எனக்கு ஆலயம் கட்டுவான், எனக்கு தேவையான அஸ்திவாரத்தை அவன் செய்வான், எருசலேமிலே புதிய ஆலயத்தை மீண்டுமாக புதுப்பிப்பான், அந்த குன்றுகள் எல்லாமே சமநிலையாக மாற்றப்படும் என்று அங்கே வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. அது இன்றைக்கு எஸ்யா பகுதியில் வாசிக்க போவது வீடுகள் எல்லாம் சமமாக, பள்ளங்கள் எல்லாம் சமமாக அவர் வருகையிலே மாற்றப்படும் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அன்றைக்கு கூட அந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் குன்றுகள் எல்லாம் கூட சமமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மக்களே, அப்படி ஆலயத்தை கட்டி அங்கு அழகுபடுத்தும் போது அங்கு இருக்கிற மக்கள் மகிழ்ந்து கரை கூறுவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள் அப்படி என்று செருபாபேலுக்கு சொல்லாங்க இறைவாக்கினர். எவ்வளவு அழகாக சொல்லப்படுவார். இன்றைக்கு நாமும் கூட நம்ம பகுதியிலே அப்படிப்பட்டவர்களை அடைக்கிற பிள்ளைகளாக, அவர் ஒளியை நாம் தரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக சமுதாய மட்டத்தை நாம் கொண்டு வர நாம் மிக மிக அவசியமாக இருக்கிற இறை மக்களே. வசனம் 11 சொல்லப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11:4 இந்த 2 ஒளிய மரங்களும் மற்றும் 2 விளக்கு தண்டுகளும் 11:4 வெளிப்படுத்தின பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. அதான் அது வெளிப்படுத்தின அழகா சொல்றாங்க பாருங்க. இந்த 2 ஒளிய மரங்களும் மற்றும் 2 விளக்கு தண்டுகளும் பூமியின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்றன. இன்னைக்கு நாம் ஒரு பண்டிகை நேரத்திலோ ஒரு விசேஷமான நாட்களிலோ நாம் வீட்டுகளிலே மெழுகுவர்த்தியை ஏற்றி 2 பக்கமும் வைக்கிறோம். அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, நம்மள அப்படிதான் பண்ணுவோம். இந்துக்கள் வேற மாதிரி இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், மெழுகுவர்த்தியை 2 பக்கமும் ஏற்றி வைத்து அங்கே நாம் எரிய வைப்பது வழக்கம். அப்படிதான் இந்த ஒளிய மரங்களும் மற்ற 2 விளக்கு தண்டுகளும் அங்கே எரிய வைக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு விளக்கங்கள் என்ன அப்படின்னா, இதற்கு ஆண்டவருடைய அடையாளம் ஒளிய மரம், அந்த ஒளிவ எண்ணெய், விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நானே மெய்யான ஒளி, நானே மெய்யான திராட்சை செடி, நான் தான் உண்மையான உலகத்துக்கு ஒளி கொடுக்கிறவர் என்று ஆணித்தரமாக சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. மக்களே பாருங்க, இந்த விளக்கு தண்ணி மேல வைத்தல் அப்படின்னா விளக்கு அணையாமல பார்த்துக் கொள்வதுதான் நம்ம திருப்பதியான கடமை என்று சொல்லப்படுகிறது. இந்த வாசித்த அந்த பகுதியை முழுவதுமாக குறிப்பாக நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். இந்த சகரியா 4:1-14 வரை அழகாக அதில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர் ஜெபித்தது போல அவருடைய கண்கள் எப்படியா 7 கண்கள் நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு எத்தனை கண்கள் சொல்ல 2 கண்கள் தான். அவருடைய கண்கள் எப்போதுமே நம்முடைய பிள்ளைகளை, அவர் அறிந்த பிள்ளைகளை எப்போதுமே நோக்கி பார்க்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். நம்மை சிதறவிட மாட்டார் அவர். நீ என்னை அறிஞ்சுக்கிற, என்னை தேடுங்க, ஆனாலும் என்ன நீ இன்னும் விசுவாசத்துல, இன்னும் ஐக்கியத்துல நீங்க இன்னும் பலப்பட வேண்டும் என்று அவருடைய கண்கள் நம்மை எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிற கடவுளாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் கையில் இன்றைக்கு இருக்கிற அந்த தொலைய அலைபேசி நாம் இன்றைக்கு எங்கு சென்றாலும், எந்த மூலைக்கு சென்றாலும் நீ எங்க இருக்கிற என்பதை காட்டிக் கொடுக்கிறது. நீ எங்க இருக்கிற, ஹைதராபாத்துக்கு போயிட்டா கூட அங்கே நீ ஹைதராபாத் இருக்கிறன்னு உனக்கு தகவல் வரும். கன்னியாகுமரி போயிட்டேன்னா அங்க உனக்கு கன்னியாகுமரி இருக்கிற உனக்கு தகவல் வரும்.
இது மனிதன் கண்டுபிடிப்பு. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்முடைய ஒவ்வொரு ஆசையிலும் என்ன செய்திருக்கிறேன் என்பதை எப்பொழுதுமே பார்த்து கொடுக்கிறானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விளக்குகளை குறித்து நாம் ஆழமாக தியானிப்போம் என்றால் நிறையாக நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த திருப்பணி என்பது முக்கியமான ஒரு பொறுப்பு. இதுல இறைவாக்குடைய திருப்பணியோட பொறுப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. ஆசாரிய திருப்பணி என்பது முக்கியமான மிக முக்கியமான பொறுப்பு. ஒவ்வொரு ஆசாரியனும் காலையும் மாலையும் அந்த விளக்கை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுல எண்ணெயை ஊற்ற வேண்டும், அதுல இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அங்கே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு அப்படியே நாம் பார்க்க வேண்டும். அதில் அந்த சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர நாம் அவர் வழியை பெற்றுக்கொண்ட நாம் சமுதாயத்தில் அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பது ஆண்டோடு விருப்பமாக இருக்கிறது. இறைவாக்கிலே இறைவாக்கினர் கண்ட அந்த திருக்காட்சி இப்படி பராமரிக்கப்படாத ஜனங்கள், பராமரிக்கப்படாத விளக்கு நிறைய இருக்கு சமுதாயத்தில். அதை பராமரிக்க சொல்லி ஆண்டவரே அறிந்திருக்கு. நாம் எல்லாம் கூட பராமரிக்க நம்ம மீண்டும் 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 மீண்டுமாக நம்மை அடைக்கிற கடவுளாக இருக்கிறார். இப்படி சமுதாய வாழ்விலே அடையாளம் காணப்படாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை அடையாளம் காண நம்பிக்கை இழந்து போயிருந்த அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் மீண்டுமாக நம்பிக்கை விதையை விதைக்க ஆண்டவர் நம்மிடத்தில் கூட அந்த விதையை விதைக்க சொல்லி புறப்படுங்கள், பூமிக்கு நீங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் உங்களை பயன்படுத்துதல் என்று நமக்கு ஆணித்தரமாக சொல்ல நம்மை அழைக்கிற கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும். புறப்படுங்கள், ஒளியை பிரகாசிக்க செய்யுங்கள். எஸ்ஐயா 60:1 எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் மேல் என்ன வந்தது? ஒளி வந்தது என்று எவ்வளவு தீர்க்கதரிசிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த இஸ்ரவேல் மக்களிடம் ஒரு புதிய ஒளியை கொடுத்து அவரை மீட்டு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கை கொடுத்து தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் அங்கே காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, எனவே நாமும் கூட இப்படி நம்பிக்கை இழந்து இயேசு கிறிஸ்துவே யார் என்று தெரியாமல் இருக்கிற ஜனங்களிடத்துல நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு பதிய வைக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்கள். இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தோம் என்றால், நாமும் இந்த புதிய சமுதாயத்திலே புதிய வாழ்க்கை முறையை நாம் இயேசு கிறிஸ்துவோடு கடைபிடித்தோம் என்றால் நமது வாழ்க்கை இன்னும் செழிப்பாக மாறும், சமுதாயம் செழிப்பாக மாறும். இன்னும் சமுதாயத்திலே எல்லா மக்களும் அவருடைய ஒளியை பெற்றுக் கொள்ள நாம் எல்லாம் உந்துதலாக இருப்பதில் சந்தேகங்கள் இல்லை. நாம் ஒரு புதிய நம்பிக்கையை விதையை விதைப்போம். நாம் மட்டுமல்ல, அறிந்ததுமல்ல, எல்லா மக்களும் அந்த ஒளியை கற்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒளிருங்கள் மிளிருங்கள் என்று நம்மை அழைக்கிற கடவுளாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக வாசித்த அந்த அப்போ 1 கொரிந்தியர் புத்தகத்திலே அப்போஸ்தலன் பவுல் அழகாக நம்மை தூய்மைப்படுத்துகிற கடவுள், நம்மை புறந்தேற கடவுள், நம்மை அழுக்கற்ற இருக்கிறவர்களை அழுக்காக நல்ல உடையை கொடுத்து தரிப்பிக்கிற கடவுள், நம்மை தூய்மைப்படுத்துகிற கடவுள். ஆனாலும் கூட நம்மை ஆகியனுக்குள்ளவா உள்ளாக தீர்ப்பார் என்பதை சந்தேகம் இல்லை. ஆகிய தீர்ப்பு கொடுப்பார். ஆகிய தீர்ப்பு என்ன? அக்னி தீர்ப்பு. நிறைய விஷயங்கள் நமக்கு எழுதி படிக்கலாம். குறிப்பாக ஒரு மனுஷனுக்கு பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு மரணமும் மிக மிக முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. மரணத்துக்கு பின் நம்முடைய நித்தியமான வாழ்வு எங்க இருக்குன்னு நினைக்கிறோம்? எங்க இருக்குன்னு நினைக்கிறோம்? சொல்லுமா? பரலோகத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். மரணத்துக்கு போவோம், பாரதத்துக்கு போகணும் நினைக்கிறோமா? நான் இறந்துட்டு போறா என்னுடைய அவருடைய பாதப்படியில நான் இருந்தா போதும்னு நினைக்கிறோமோ நாம் மனுஷர்கள். அப்படிதான் கடவுள் சொல்றாரு, மரணத்துக்கு பின் நம்முடைய நித்தியமான வாழ்வு அவர் வலது பாசத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால்
அப்படிதான் அவரை அன்பிருக்கின்ற அவர்னா நீங்க அப்படிதான் நான் வாக்கு கொடுக்கிறேன். நல்லது, நான் வாக்கு கொடுக்குறேன். யார் சொல்றாரு? நம்ம வாக்களிக்கிற தேவன் சொல்றாரு. வாக்கு கொடுக்குற வாங்கப்பான்னு சொல்றாரு. ஆனாலும் நம்பிக்கை பெறுவதற்கு மட்டும் இது நடைபெறும். நம்பிக்கை கொள்ளாதவனுக்கு அங்கே ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கொடுக்கப்பட்ட காலங்களை நாம் தேவனுக்காக கடவுளுக்காக நாம் வாழ்வது மிக மிக அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அவரது பாதையில் நாம் நடக்கிறோம் என்றால் ஆராய்ந்து அறிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகிறது. நான் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டால் மார்க்கு எழுதின புத்தகம் 16:16 1 யோவான் 3:18 கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சத்தியத்திலே உண்மையிலே நம்பிக்கை கொள்ளாமல் அநீதியில் பிரியப்படுபவர்களுக்கு 2 தெசலோனிக்கேயர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஐஸ்வர்யராய் வாழ தீவிரிக்கிறவனுக்கு அங்கே ஆகிய தீர்ப்பு உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளில் 22:4-23 என்று வாசித்து பாருங்க. நான்காவதாக மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆகிய தீர்ப்பு நிச்சயம் என்று ரோமர் எழுதின புத்தகத்திலே 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக வேதத்தை புரட்டுகிறவர்களுக்கு ஆகிய தீர்ப்பு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு எழுதின புத்தகம் 3:10-11 வாசித்து பாருங்க. ஆறாவதாக கடவுளை அறிந்தும் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டீங்க, உள்ள வந்துட்டீங்க, மறுபடியும் என்ன பண்றீங்க? நீங்க பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் எடுத்துறோம். ஆனா என்ன பண்றோம்? இன்னைக்கு பாருங்க, ஆலயத்துக்கு யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே சாத்தானுடைய தொல்லை, அங்கே ஏழு, அங்கே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. உள்ள வராதளவு சாத்தானுடைய தடைகள், அதையும் வெற்றி கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதுதான் கடவுளை அறிந்து பின்வாங்குவதற்கு ஆகிய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை அறிந்தும் பின்வாங்குவோம். பிரியமானவர்களே, ஆகிய தீர்ப்பு எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் கடவுளுக்காக இந்த வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அது தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆகிய தீர்ப்பு மேல வராதோடு தப்பித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வாசித்த அந்த பகுதியில் கூட சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறந்த வீட்டை கட்டும் வேலையின் போன்று நான் வீட்டின் அஸ்திவாரத்தை நான் கட்டியேன். முற்றிலும் கடவுள் கொடுத்த ஞானம், இதை முற்றிலும் கடவுள் கொடுத்த ஞானத்தின்படி தான் நான் அஸ்திவாரம் போட்டிருக்கிறேன். மனுஷர் யாரும் எனக்கு ஞானத்தை கொடுக்கல, அஸ்திபாரமான அவரே எனக்கு ஞானத்தை கொடுக்கிறது என்று அந்த எடுத்துக்காட்டாக சொல்லுற அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க. மூளைக்கு தலைக்கெல்லாம் இருக்கிறது எது? பாருங்க, மூளைக்கு தலைக்கெல்லாம் இருப்பவர் யாருன்னா கடவுளே தான். நாம ரெண்டாம் ஒதுக்கி வைக்கிற அந்த கல்லு, அதுக்குதான் மூளைக்கு தலைக்கல்லாக அங்கே அமைக்கப்பட்டு நாம் பார்க்க முடிகிறது. அந்த பாறை எங்கெங்கும் அசைக்க முடியாத பாறை என்று சொல்லப்படுது. அங்கே வேதாகமத்திலே பேதுருவை நாம் பாறை என்று அங்கே சொல்லப்படுகிறது. நாம் எல்லாம் இன்றைக்கு பாறையாக இருக்கிறோமா, இல்லை மணலாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேதுருவை இந்த பாறை என்று அழைக்கப்பட்டார். நாம் இன்றைக்கு அந்த பாறை கடவுளுக்கு பாறையாக இருக்கிறோமா, இல்லை இன்னைக்கு பாதகமாக இருக்கிறோமா, நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் இன்றைக்கு கற்பாறையில் வைக்கப்பட்ட விளக்காக, கற்பாறையில் வைக்கப்பட்ட ஆலயமாக நாம் பிரகாசிக்கிற மக்களாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார்கள். பாருங்கள், பவுல் அழகாக குறிப்பிடுகிறார். அந்த பாறை என்னைக்கும் அசைக்க முடியாத பாறை, வேறு எவரும் அசைக்க முடியாத அந்த பாறை என்று பவுல் மிக மிக அழகாக, அவர்தான் அஸ்திபாரம்.
அந்த அஸ்திபாரத்தை யாருமே அசைக்க முடியாது. அவரை நீங்க அண்டி பணிந்து அவரோடு நம்ம உறவாடி வகைந்து கழிக்கிறோம் என்றால் நம்ம யாருமே அசைக்க முடியாதுமா. மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மள. அவர்தான் அஸ்திவாரம், அவர்தான் பேசிக்கான கடவுள் என்பதை நீங்கள் அவர்தான் ஆண்டவர் என்று நீங்கள் ஆணித்தரமாக உங்கள் இதயத்தை பதிய வைத்துக் கொண்டிருந்தால் உங்களை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த மனிதனும் உங்களை அசைக்க முடியாது. எவனும் கிட்ட நெருங்க முடியாது. இந்த பாறை அவ்வளவு கடினமான பாறை என்று நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அந்த பாறை எப்படி என்றால் மணல் மேல் கட்டின பாறையாக இருக்குமா, மணல் மேல் கட்டின ஆலயமாக வீடாக இருக்கக்கூடாது. அங்கே மரம், புல், பொன், வெள்ளி போன்றவற்றை பயன்படுத்தி வீட்டை கட்டினாலும் கூட இறுதியிலே கிறிஸ்துவானவர் அங்கே புடமிடுகிற பொழுது அது நல்லதா கெட்டதா என்பதை நாம் அறிய முடியாது. ஆனால் அவர் ஆழ்ந்திருக்கிற கடவுள். நல்ல வீடா இருந்தா என்ன பண்ணோம்? நிறைத்து நிற்கும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? போயிடும். அது போலதான் ஒரு பொன் உருக்கும் போது நல்ல சுத்தமான பொண்ணா இருந்தால் அது உருகி போவாது. வேறமாக இருந்த பொண்ணு இருந்தா என்ன பண்ணோம்? தண்ணியாக உருகி போயிடும். அப்படியான நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுமா. பொன்னை புடமிடுவது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்போதுமே புடமிடுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். நாமெல்லாம் சுத்தமான தங்கமாக ஜொலிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? யார் விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாமெல்லாம் சுத்தமான தங்கம். நான் சுத்தமான தங்கம் எல்லாம் கேட்கிறோம். சுத்தமான தங்கம். அவர் என்னை புடமிடும் போது நான் சுத்தமான தங்கமாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தமான தங்கமாக நம்முடைய ஒவ்வொரு வேலைப்பாட்டையும், நம்முடைய ஒவ்வொரு லட்சியங்களையும் அவர் காணக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். அக்கினி சுட்டரிக்க வரும்போது நாம் அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும். சுட்டரிக்கப்படும்போது கூட நாம் அது சுத்தமாக விழுத வேண்டும், ஒளிர வேண்டும். அப்போது நீ பரலோக ராஜ்யத்தில் இடம் பெறுவாய். இல்லை என்றால் ஆறாக தனியாக ஓடி போகிற ஒரு சூழ்நிலை மாறிவிடும். சுத்தமாக ஒளிர வேண்டும், சுத்தமான ஒளியை கொடுக்க வேண்டும். இறை மக்களே, 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 14ஆம் வசனம், 1 Corinthians 14. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். ஏனென்றால் கற்பாறை மேல் கட்டின வீடும் ஒருபோதும் அழிந்து போகாது, மலை மேல் கட்டின வீடு நிலையிலிருந்து போகும் என்பதே. ஆனால் அந்த அஸ்திபாரம் யாரென்றால் பேசிக்கான அந்த அஸ்திபாரம் கடவுளே. ஆகியால் மனிதர்களை நாம் பின்பற்றுவது தவறான காரியங்கள். இன்றைக்கு மனிதர் கூட்டம், நமது விசுவாசிகளின் கூட்டம் இன்னைக்கு பல பேருடைய பின்னாலே சென்று கொண்டிருக்கிறதை நாம் கண்டாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷகர் சொல்லுவதால் இன்றைக்கு வார்த்தை, ஆயர் சொல்லுவதால் இன்றைக்கு வார்த்தை, பெரிய பெரிய தலைவர்கள் சொல்வதுதான் என்னுடைய வார்த்தை என்று அவர் நம்பி போகின்ற கூட்டம் இன்னைக்கு வெகுவாக சென்று கொண்டிருக்கிற கூட்டமாக, கிறிஸ்துவ கூட்டமாக இருக்கிறது, சந்தேகமில்லை. மனிதனுடைய பின்னாடி ஓடுவது தவறு 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 என்பதை மறுபடியும் சுட்டி காட்டுகிறேன். நமக்கு அஸ்திபாரம் யார் என்றால் இவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. வசனம் அழகாக சொல்வது பாருங்கள். 3:4 வாசிக்க. நான் பவுலை பின்பற்றுகிறேன், நான் அப்போலோவை பின்பற்றுகிறேன். வேதவாசம் சொல்லுது. இன்னைக்கு அப்படிதான். நான் அந்த பாஸ்டரோட போறேன், இங்க போறேன், அங்க போறேன்னு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மக்கள் கூட்டம். இவை அல்ல தவறு. நம்ம கடவுளா இருக்க அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து செய்யக்கூட கடவுளுமே அழைக்கிறார். இதே மக்களே, அப்படி நீங்க செல்லும் பொழுது சாதாரண மக்கள் தான் நீங்க. எந்த மனுஷனும் அவருடைய பெரிய பாட்டல் ஆகாது. இந்த உலக வாழ்வு சம்பந்தங்கள் எல்லாமே நிலையற்றான ஒரு வாழ்வு.
எதிர்காலம் இவை அனைத்தும் உலகத்துக்குரியவைகள். எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக 16 வாசித்து பார்க்கலாம். 1:14. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலி பெறுவான். 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள். நாமெல்லாம் யாருங்க? கிறிஸ்துக்குரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சந்தேகமில்லை. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வழிபாடு, நம்முடைய சுயநல வாழ்வு தீர்ப்பு நாளிலே நெருப்பின் ஒளி புறமிடுவது போல புறமிடும் போது அது எப்படி என்பதை நாமளே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நாம் அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய மதிப்புகளை அறிந்து ஆராய்ந்து அறிகிற கடவுளாய் அங்கே காணப்படுகிறார். சங்கீதம் 27 சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதம் 119, 105 சொல்லுகிற கடவுள் எனக்கு என்னுடைய பாதைக்கு தீபமாக வழியாக இருக்கிறார் சொல்லப்படுகிறது. நான் யாருக்கு பயப்படணும்? எந்த மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. ஆண்டவருக்கு மட்டும் பயப்படா போதும். அவரே எனக்கு பாதுகாப்பானவர். அவரே என்ன வழியில என்னை நடத்தி சொல்கிற கடவுளாக இருக்கிறார். நான் மனுஷன் முன்ன போவது தவறு. ஆண்டவர் ஒரு மாத்திரமே நமக்கு அஸ்திபாரம். அவரே நம்மை வழிநடத்தப்படுவார். அவரே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவர். எப்படி என்னுடைய லட்சியங்களை மதிப்பீடுகளை பொன்னை புடமிடுவது போல நம்மை தூய்மைப்படுத்துகிறார் காணப்படும். நாம் தூய்மை பெற்று இந்த உலக வாழ்விலே, சமுதாய வாழ்விலே நாம் இன்னும் தூய்மையாக ஒளிர கடவுள் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக உப்பாகவும் ஒளியாகவும் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கிறார். மத்திய சுற்றிலே அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். இதிலே நீங்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் மலை பிரசங்கம் அதிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, நீங்கள் உப்பில்லாத பட்டம் உப்பிலே என்கிற படமொழிக்கு ஏற்ப உப்பு உணவுக்கு சுவை சேர்க்கிறது, உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது, தூய்மையாக இருக்கவும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அது போலதான் இறைமக்களாய் இருக்கிற நாமும் இந்த உப்பை போல இந்த உலகிற்கு சுவை தரக்கூடிய வகையில நமது லட்சியங்கள் இருக்க வேண்டும் என்று அங்கே மலைப்பிரசங்கத்தை குறிப்பதை நாம் பார்க்க முடியாது. பிரியமாகவே நமது நற்செயல்கள் மூலமாகத்தான் கிறிஸ்துவின் அன்பு இந்த பூமியிலே சுவை கூட்ட முடியும். நமது நல்ல செயல்களால் உலகை